राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कार्तिकै पौर्णमी की जय. நமக்கு இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி. எல்லா சிவாலயங்களிலையும் அழகா இன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவார்கள். சாந்திர மாச கணக்குப்படி இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமி தான் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் பண்ண நாள். அதனால் இன்றைக்கி காசி வாரணாசி ரொம்ப விசேஷமாக தீபங்கள் ஏற்றி கொண்டாடுவார்கள். தேவ தீபாவளி அப்படின்னு கொண்டாடுவார்கள். தேவர்கள்லாம் பூமியில் வந்து கங்கா ஸ்நானம் செய்யும் நாள் இன்று. கார்த்திகை பௌர்ணமி இதில் தான் பக்த போதனாவுக்காக துவாரகாதீசன் துவாரகையிலிருந்து கிளம்பி டாக்கோர் வந்த தினம். ஆச்சா, இன்னைக்கு தான் ஏகநாத் மகாராஜ் தன்னுடைய ஏகநாத் பாகவதத்தை பூர்த்தி பண்ண நாள். இன்னைக்கு தான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தில் நுழைந்த நாள். இன்னைக்கு தான் குரு பூரப்னு சொல்லுவா. உன்னுடைய சுயநலத்தை விடு, உனக்குள் அமைதியை கண்டுபிடி. கிவ் அப் யுவர் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் யூ ஷால் ஃபைண்ட் பீஸ் அப்படின்னு சொன்ன குருநானக்கர் அவருடைய பிறந்த நாள் இன்று. கிருஷ்ணன் ராதாராணியின் இடத்துல அழகாக அவளை நமஸ்காரம் பண்ணி, இல்லாட்டி அவளை பூஜை பண்ணி அவளோட ராசம் ஆடின நாள். இப்படி இத்தனை விசேஷங்கள் இருக்கு. அதில் நம்ம விரஜமண்டலத்தில் சுற்றின்னு இருக்கோம். இன்றைக்கி தான் துளசி கல்யாணம் நிறைய பேர் பண்ணுவார்கள் விசேஷமாக. இந்த கர்க சம்ஹிதையில் ரொம்ப அழகாக கார்த்திகை மாதம் பகவான் யாரோட ராசமாடினான் அப்படின்னு ரொம்ப அழகாக விஷயம் காண கிடைக்கிறது. அதுக்குமே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமியும் பொழுதும் பகவான் ராசமாடினான் அப்படின்னு. பலவிதமான கோபிகைகள் உண்டுன்னு சொன்னேன். அதில் கார்த்திகை ராசம் யாரோடு ஆடினான்னு இன்றைக்கி பார்ப்போம். கர்க சம்ஹிதை மாதுரிய கண்டம். அதில் 2வது அத்தியாயம், சின்ன அத்தியாயம். அத த்விதீயோऽध्यायः ஸ்ரீ நாரத உவாச கோபீனாம் ரிஷிரூபாணாம் ஆக்யானம் ஸ்ருணு மைதில
சர்வபாபஹரம் புண்ணியம் கிருஷ்ண பக்தி விவர்தனம். ஏ மிதிலாதேகத்து ராஜா, இனி ரிஷிரூப கோபியருடைய சரித்திரத்தை கேளு. இதை கேட்டாலே பாவம் அனைத்தும் போயிடும், பரம பவித்திரமானது, கிருஷ்ண பக்தி பாவத்தை அதிகரிக்கும். சர்வ பாபஹரம் புண்ணியம் கிருஷ்ண பக்தி விவர்தனம் அப்படின்ற ஓகேவா சொல்றார். வங்கேஷு மங்களோ நாம கோப ஆசீன் மகாமணாஹ லக்ஷ்மீ வாஞ்சித சம்பன்னோ நவலக்ஷகவாம்பதிஹ பார்யாஹ பஞ்சசஹஸ்ராணி பபூவுஹ தஸ்ய மைதில கதாசித்தேவ யோகேன தனம் சர்வம் க்ஷயம் கதம் சௌரேர்நீதாஸ்தஸ்ய காவஹ காஸ்சித் ராஜ்ஞா ஹ்ருதா பலாத் ஏவம் தைன்யே ச சம்பிராப்தே துக்கிதோ மங்களோ அபவத். வங்கதேசத்தில் மங்களன் அப்படின்னு ஒரு பெரிய கோபன் இருந்தான். நல்ல பணம் இருந்தது அவங்ககிட்ட, ஜோரா 9 லட்சம் பசுக்கள் அவங்ககிட்ட இருந்தது. அவனுக்கு 5000 மனைவிகள் இருந்தா. ஒரு சமயம் எதேச்சையா அவனுடைய செல்வம் எல்லாம் நாசமாக போயிடுது. திருடர்கள் வந்து அவனது பசுக்களெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டா. சில பசுக்களை அந்த ஊர் ராஜா பலவந்தமாக அபகரிச்சுட்டு போயிட்டான். அவன் ரொம்ப தீனமான நிலைமையில இருந்தான். அவனுக்கு ததா ஸ்ரீராமஸ்ய வராத் தண்டகாரண்யவாசினஹ ரிஷயஹ ஸ்ரீத்வமாபன்னா பபூவுஹ தஸ்ய கன்யகாஹ. அவனுக்கு ராமனுடைய வரத்தினாலே ராமாவன் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு கேட்ட தண்டகாரண்ய ரிஷிகள் அவனுக்கு குழந்தைகளா பிறந்துட்டா. ஏற்கனவே துக்கமாக இருக்கவன் இப்போ பணம் வேற இல்லை, குழந்தைகள் வேறு, பெண்கள், கல்யாண வயசு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ரொம்ப புலம்புறான். திருஷ்ட்வா கன்யா சமூகம் ச துக்கி கோபோத மங்களஹ உவாச தைன்ய துக்காட்ய ஆதிவ்யாதி சமாகுலஹ. ரொம்ப துக்கத்தில் மனசுக்குள்ளே அப்படி நினச்சுட்டான். மங்கள உவாச்ச கிம் கரோமி க்வ கச்சாமி கோமே துக்கம் வ்யபோஹதி ஸ்ரீர்ன பூதிர் நாபிஜனோ ந பலம் மேஸ்தி சாம்பிரதம் தனம் வினா கதம் சாசாம் விவாஹோஹா பவிஷ்யதி போஜனே யத்ர சந்தேஹோ தனாசாய் தத்ர கீத்ருஷி சதி தைன்யை கன்யகாஹ ஸ்யூஹ காகதாளீயவத்கிருஹே தஸ்மாத் கஸ்யாபி ராஜ்ஞஸ்து தனினோ பலினஸ்த்வஹம் தாஸ்யாம் ஏதா கன்யகாஸ்ச கன்யாணாம் சௌக்கியஹேதவே கததீர்க்ருத்ய தா கன்யா ஏவம் புத்யா ஸ்திதோ அபவத். அப்போ புலம்புறான், என்ன செய்வேன், எங்கே போவேன், யார் என் துக்கத்தை போக்குவா,
என்கிட்ட இப்போ ஐஸ்வர்யம் இல்லை, பணம் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, பலம் இல்லை. பணம் இல்லாமல் எப்படி நான் அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இல்லைங்க செல்வத்துக்கு எங்கே போகிறது? இதோ இந்த பெண்கள்லாம் பெருசாக இருக்கா, யாரோ ஒரு நல்ல செல்வந்தன், உத்தமமான பலவானான ராஜனுக்கு இந்த கன்னிகைகளை கொடுத்துட்டா அவளுக்கு சுகம், எனக்கும் சுகம். நல்ல ஒருத்தனை பார்த்து எல்லா கல்யாணம் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். அவனா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ என்ன ஆச்சு? ததைவ மாதுராதேஷாத் கோபஸ்சைக சமாகதः. அந்த சமயத்தில் மதுரா தேசத்திலிருந்து ஒரு கோபாலன் வந்தான். ஸ்ரீ நாரத உவாச்ச தீர்த்தயாயி ஜயோ நாம விருத்தோ புத்திமதாம் வரஹ தன்முகானந்தராஜஸ்ய ஸ்ருதம் வைபவமங் அத்புதம் நந்தராஜஸ்ய வலயே மங்களோதைன்ய பீடிதः விசிந்திய பிரேயசா प्रेपयामास कन्यका चारुलोचनाः तानन्दराजस्य गृहे कन्यका रत्नभूपिताः गवां गोमयहारिण्यो बभूवुर्घाव्रजेषु च. அப்போ இந்த இவனோட இடத்துக்கு வங்கதேசத்தில் ஒரு இருந்தாலே, அப்போ மதுரா தேசத்துலேருந்து ஜயன்ற ஒரு கோபாலன் வந்தான். கோபன், ஓகேவா, ஆயன் வச்சுக்கோங்க. நல்ல புத்திசாலி, வயசானவர். அப்போ அவன் சொன்னான், நந்தகோபனுடைய வைபவத்தெல்லாம் கேட்டான். பகவான் பார்த்தான், இந்த நந்தகோபருடைய விஷயம் ஜம்முன்னு இருக்கு. அப்போ ஒன்று பண்ணலாம், நந்தகோபருடைய வீட்டுக்கு பசங்களை அனுப்பிச்சி விட்றான் முடிவு பண்ணி இந்த பசங்க எல்லாத்தையும் கொண்டு நந்தகோபர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டான். நந்தராஜனுடைய வீட்டை அடைஞ்ச அந்த கன்னிகைகள்லாம் என்ன பண்ணான் அப்படின்னா, கவாம் கோமய ஹாரிண்யோ பபூவர் கோவிரேஜே கோவிரேஜேஷுனஹ ச. அந்த மாடுகளுக்கெல்லாம், மாட்டு தொழுவத்தை பசுக்களோட சாணத்தை எல்லாம் எடுத்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ என்னாச்சு? ஸ்ரீகிருஷ்ணம் சுந்தரம் திருஷ்ட்வா கன்யா ஜாதி ஸ்மராச்சதாஹ காலிந்தி சேவனம் சக்ருஹு நித்யம் ஸ்ரீகிருஷ்ண ஹேதவே. அப்போ அவ கிருஷ்ணனுடைய அந்த கோகுலத்தில் அவள் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கா. என்ன நந்தகோபுர் வீட்டில் கோடி மாடு இருக்கு, யாராவது வேலை பண்ணிகிட்டே இருப்பா. சில சமயங்களில் யார் வரா யார் போகிறான்னு கூட தெரியாது. அவள் பாட்டுக்கு சாணம் அள்ளுறது, அந்த கோசாலையை சுத்தம் பண்ணுறது, இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே கிருஷ்ணன் வந்தான். அந்த ரூபலாவண்யத்தை பார்த்தார்கள். அவளுக்கு பூர்வ ஜன்ம ஞாபகம் வந்துடுத்து. தாங்கள்லாம் தண்டகாரண்ய ரிஷிகளாக இருந்ததும், ராமனை பார்த்து மயங்கினதும், பகவான் அவர்களுக்கு அப்போ வரம் கொடுத்ததும் ஞாபகம் வந்தது. உடனே டெய்லி போய் யமுனா தேவிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா ஜம்முன்னு. அப்போ என்னாச்சு? அதையே கதா ஷாமலாங்கி காலிந்தி தீர்கலோச்சனா தாப்யஸ்வதர்ஷனம் தத்வா வரம் தாத்தும் சமுத்யதாம் தாவவ்ரிரே பிரஜேஷஸ்ய
புத்ரோ பூயாத் பதிஷ்சனஹ ததாஸ்து ச உக்த்வா காலிந்தி தத்ரைவாந்தரதீயத. அப்போ டெய்லி யமுனாதேவி பூஜை பண்ணாளா. அப்போ ஒரு நாள் யமுனாதேவி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் என்ன வேணும் என்ன வரமணும் கேட்க அவர்கள் சொன்னால், பிரஜேஸ்வரனான நந்தகோபருடைய பிள்ளை எங்களுக்கு கணவனாக வேணும் அப்படின்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும் யமுனாதேவி சொன்னார். அப்போ என்னாச்சு, தா பிராப்தா விருந்த காரண்யே கார்த்திக்யாம் ராசமண்டலே தாபிசாத்தர்ம் ஹரிரேமே சுரீபிஹி சுரராடிவ. அப்போ பிருந்தாவனத்தில் கார்த்திகை பௌர்ணமி ராத்திரி ராசமண்டலத்தை அடைஞ்சார்கள். அப்போ அங்கே ஸ்ரீஹரி இந்திரன் தேவ மகளிர்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவர்களை கல்யாணம் பண்ணிண்டு இவர்களுக்கான அந்த அழகான ராச சுகத்தை எல்லையில்லாமல் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ கார்த்திகை மாச ராசம் ரிஷி கோபிகைகள் கண்ணனோட ஆடினார்கள். சூப்பர்ல. அது இன்னைக்கு வாசிக்கிற பாக்கியம். சொல்லியிருக்கேன் எங்கேயோ, ஆனால் இன்றைக்கி தான் முதல் தடவையாக இந்த விஷயத்தை உங்களுக்காக வாசித்து சொல்லியிருக்கேன். கர்க சம்ஹிதையில் இது இருக்குது. ஸோ நீங்களும் தண்டகாரண்யத்து ரிஷிகள் போல பிரார்த்திச்சுக்கலாம். இல்லையா மோட்சம் வேணுமா மோட்சம் கேட்கலாம், பக்தி வேணுமா பக்தி கேட்கலாம். இதெல்லாம் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி கண்ணனோட நீண்ட இரவான அழகான ராசமாடணுமா அதையும் கேட்கலாம். பகல் என்ன இரவென்ன, அமாவாசை என்ன, பௌர்ணமி என்ன, வீடென்ன, காடென்ன, நாடென்ன, மேடென்ன, மலை என்ன, குளம் என்ன, மழை என்ன, வெயில் என்ன, குளிர் என்ன, எங்கிருந்தாலும் கண்ணன் ராசமாடுவான். நமக்கு தேவைன்னா நாம் கேட்கணும், மனதார கேளுங்கள். இப்போ பசிக்கிறதுன்னா எப்படி மனதார கேட்குறோம், இல்லை எனக்கு பசிக்கிறது ஏதானு கூட அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணன் மனதுக்குள்ளேயே இருக்க, கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பான். ஆச்சா. ஸோ இன்றைக்கி இந்த கார்த்திகை பௌர்ணமின்றதுனால இதை சொன்னேன். நாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம், விரஜமண்டலத்தில் காமியவனத்தில் அழகாக சுற்றி கொண்டு இருக்கும். நேத்தான் காமியவனத்தில் இந்த தர்ம குண்டம் இதை பற்றிலாம் பேசிண்டு இருந்தோம். ஓகேவா. அப்போ கேட்டிருந்த ஒரு கேள்வி, குந்தி புத்திரர்கள் யார், மாத்ரி புத்திரர்கள் யார்? குந்தி புத்திரர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். மாத்ரி புத்திரர்கள் நகுலன், சகதேவன். ஓகேவா. ஓகே, இவர்கள்லாம் பிறந்த இடம் இது, அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து நல்ல நிறைய பேர் ரொம்ப அழகாக டீட்டெயிலாக போட்டிருந்தா. அதாவது யமதர்மராஜா மூலமாக குந்திக்கு வரமாக கிடைச்ச குழந்தை யுதிஷ்டிரன், இந்திரன் மூலமாக வரமாக கிடைச்ச குழந்தை அர்ஜுனன், வாயுதேவன் மூலமாக வரமாக கிடைச்ச குழந்தை பீமன், மாத்ரிக்கு அஸ்வினி தேவர்கள் வரமாக கிடைச்ச குழந்தைகள் நகுலன், சகதேவன். இது ஏன் சொல்லியிருந்தேன்னா, நேற்று தான் இந்த யக்ஷ பிரஷ்ன விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கொக்கு வேஷத்தில் யக்ஷன் வந்து கேள்வி கேட்டது. யக்ஷ பிரஷ்னம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்ப்போம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில்.
அந்த யக்ஷ பிரஷ்னம் சொல்லுவோம். இந்த யக்ஷ பிரஷ்னம் முடிஞ்சோடனே தர்மர் மேலே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த யக்ஷன் சொல்கிறது, சரி உன் தம்பிகள்லாம் ஒழுங்காக பதிலே சொல்ல நீ தான் பதில் சொன்னாய், எல்லாரும் செத்து போயிட்டான், இல்லை யார் உனக்கு வேணுமோ யாராவது ஒருத்தனை நான் எழுப்பி தரேன், உனக்கு யார் வேணும்னு சொல்லு அப்படின்னு உடனே தர்மர் யோசிச்சுட்டு மாத்ரியினுடைய பிள்ளை நகுலன் உயிர் பிழைத்து எழட்டும் அப்படின்னா. உடனே யக்ஷன் கேட்குறது, என்னப்பா அது, பலசாலி பீமன், காண்டீவதாரி அர்ஜுனன், யாராக கேட்டிருந்தாலும் உனக்கு பிரயோஜனம் உண்டு. நகுலன் அழகன் புத்திசாலியான, எதுக்கு அவனை கேட்குறாய் நீ? அதுவா, குந்தி மாதாவினுடைய பிள்ளைகளில் நான் ஒருத்தன் மூத்தவன் இருக்கேன். அப்போ மாத்ரி மாதாவோட பிள்ளைகளில் 2 பேரில் ஒருத்தர் வேணும், அதனால நகுலன் இருக்கட்டும்னு கேட்டேன். அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கூட ஒரு தர்மம் அவரிடத்துல இருந்தது. இந்த ஒரு தர்ம சூக்ஷ்மம் நமக்கெல்லாம் நிறைய வரணும், நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அவர் கேட்டிருக்கலாம், பீமனை கேட்டிருக்கலாம், அர்ஜுனனை கேட்டிருக்கலாம், சுயநலத்தை தாண்டி இல்லை அவன் இருக்கணும், மாத்ரி மாதாவோட பையன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லையா, அதுதான் விசேஷம். அப்போ அந்த யக்ஷன் அசந்து போய் அவள் 4 பேரையுமே திரும்பி கொடுத்தாரு. அந்த யக்ஷன் வேறு யாரும் இல்லை, ஸ்வயம் யம தர்ம ராஜா. இவருடைய தர்மத்தை சோதனை பண்ணுறதுக்காக வந்தார். இது எல்லாம் நடந்தது துவைத வனம் அப்படின்னு இருக்கு. காமிய கவனம், காமிய கவனத்தில் இருக்கா, துவைத வனத்து பக்கத்தில் நடந்ததுன்னு இருக்கு. ஸோ சரஸ்வதி நதி தீரம் தான் துவைத்த வனம், அங்கே தான் தண்ணியை தேடிட்டு போனா அப்படின்னு இருக்கு. பார்க்கணும், இந்த துவைத்த வனம்ன்றது காமிய வனத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஹரியானா அந்த பக்கத்தில் வரும்னு சில பேர் சொல்கிறார். இப்போ நான் சொல்லிட்டு நேற்று கூட தேவரியா தால், அங்கே நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். மலை உச்சியில் ஏறி போகிறதுக்கு நிஜமாகவே டயர்டாகிடும், தண்ணியை குடித்தா தேவையில்லைன்னு தான் தோணும். ஸோ அழகான தேவரியா தால் அந்த இடத்துலையும் நடந்திருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கும், பெரிய தண்ணி ஒன்று ஓகோன்லாம் இருக்காது. மெயின்டைன் பண்ணணும், நடக்கணும், மாறி வரட்டும். நான் எப்போதும் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், உங்களுக்கு எதெல்லாம் சரியில்லைன்னு தோன்றதோ அதெல்லாம் மாறணும், மாறும் அப்படின்னு மனதில் வையுங்கள், தானாக நடக்கும். ஆச்சா? ஸோ இதுதான் அழகான விஷயம். ஸோ இந்த கார்த்திகை ராசம் காமியவனத்தில் நடந்தா போலே இல்லை, ஸ்லோகத்துலேயும் அப்படி இல்லை. ஆனால் காமியவனத்தில் ஒரு ராசம் நடந்தது. அந்த இடத்துல என்ன ராசம்னா விமலா குண்ட அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த விமலா குண்டு விஷயத்தை சொல்லுவோம். இந்த விமலா குண்ட் விஷயம் என்ன, நாளைக்கு சொல்லட்டுமா? நான் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு, நாளைக்கு சொல்கிறேன். ஸோ விமலா குண்டிலையும் ஒரு ராசம் நடந்தது. ராசத்தில் தான் விமலா குண்டு உருவாயிற்று. சரியா? ஸோ ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो दंडकारण्य ऋषिகளுக்கு जय, जय बोलो ऋषि रूप गोपिकेகளுக்கு जय। राधे कृष्णा।